ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு படம் பார்க்க வந்திருக்கேன். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் மாரியோ கேலக்ஸி. நம்ம போன தடவை வந்து சூப்பர் மாரியோ பார்ட் 1 பார்த்துருந்தோம். இது வந்து சூப்பர் மாரியோ படத்தோட பார்ட் 2. போன தடவை வந்து நான் முரளி கூட இந்த படம் பார்க்க வந்திருந்தேன். ஸோ இதை வந்து முரளி வரல, நான் மட்டும் தான் இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இந்த படத்தோட ரிவ்யூ வந்து ஒரு மாதிரி மிக்சடாக தான் போய்கிட்டு இருக்கு. சில பேர் நல்லா இருக்குன்றாங்க, சில பேர் டிசப்பாயின்ட் பண்ணின்றாங்க அப்படின்னு. பட் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா மாரியோ படம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்லா சூப்பராக, நல்லா கலர்ஃபுல்லாக, நல்லா கிராண்டாக இருக்கும். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக, ரொம்பவே கிராண்டாக இருந்துச்சு. அது மாதிரி தான் இந்த படமும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏஆன் புக்கித் இங்கே தேட்டருக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள் டெக்கரேஷன் எங்கே இருக்குது, எத்தனை ஷோ போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம இன்றைக்கி 10 மணி ஷோ போகிறோம் காலையிலேயே. சூப்பர் மாரியோ கேலக்ஸி. ஸ்பைடர்மேன் படம் எடுத்தவர். என்னடா சூப்பர் மாரியோ படத்தோட போஸ்டரே இல்லை. இங்கே இருக்குது காய்ஸ். கேலக்ஸிக்கே போகிறாரு மாரியோ. சூப்பர் மாரியோ கேலக்ஸி. இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, நம்ம போன பாட்டோட கண்டினியூஷன் தான் இந்த படம். ஓகேவா? போன பாட்டில் வந்து எங்கே முடிச்சாங்க தான் தொடர்ந்து இந்த படம் போக போகுது. இந்த படத்தில் வந்து இந்த டைனோவோட இந்த டைனோ இல்லை, இந்த படத்தில் வில்லனா ஒன்று இருக்கோம்ல, அதோட பிரதரா இல்லை சன்னான்னு தெரில, மாரியோவை தேடி வேட்டையாட வராங்க. அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துலேயே வந்து எனக்கு பிடிச்சது வந்து மாரியோ தான். மாரியோ படம் பார்க்குறதுக்கு மாரியோ தான் பிடிக்கும். பட் எனக்கு இந்த படத்தில் வந்து எனக்கு பிரின்சஸ் பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். வேறு லெவலில் அழகாக இருப்பாங்க. கேமில் கூட அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் படத்தில் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சஸ் பீச்சை பற்றி ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து ரொஸ்லினா வரான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் மெக்கானர்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும். அதோட கெஸ்ட் ரோல் கூட இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ள ஒரே குழந்தைங்களாக இருக்காங்க. நம்ம மட்டும் தான் கொஞ்சம் அல்டல்ட்டாக உள்ளே போகிறோம். ஸோ காய்ஸ், அப்புறம் நேராக படம் பார்த்துட்டு போயிட்டு இந்த சூப்பர் மாரியோ கேலக்ஸி படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் படம் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? உள்ள மாரியோ கிட்ட போட்டு ஒருத்தர் இருந்தார் பாருங்கள். மீசை மட்டும் அதே மாதிரி இருந்தா ஓகே ஓகே ஓகே. இன்றைக்கி நம்ம வந்து ஜஸ்கோலையே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய தேட்டர், ரொம்ப தான் தேட்டருக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த மாரியோ படம் பார்த்துட்டு என்ன தான் மிக்ஸ்டு ரிவ்யூ வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நல்லா ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்திருக்கேன். படம் பார்த்து எப்படி இருக்கு சொல்கிறேன் கைஸ் கடைசியாக. காய்ஸ், படம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ வெளியே வரேன். எண்ட் டேட்லாம் பார்த்துட்டு வந்தேன். எல்லாம் கிளம்பிட்டாங்க எனக்கு முன்னுக்கு. நான் இப்போ தான் வரேன். ஸோ படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பார்ட் 1 விட இது நல்லா இருந்துச்சு. அப்படி அதுவுமே எனக்கு தெரியல. எனக்கு பார்ட் 1 கண்டினியூஷன் அப்படியே அதுவும் இதுவும் ஒரே படம் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ரெண்டுமே என்ன கேட்டால் ஒரே ரேட்டிங் தான். அதுவும் நல்லா இருந்துச்சு, இதுவும் நல்லா இருந்துச்சு. இதில் என்ன நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கிராண்டாக இருந்துச்சு. நிறையா கேரக்டர்ஸு, நிறையா லொக்கேஷனு, நிறையா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த படம். இந்த படத்தில் வந்து அந்த கேஷினோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் வருது பிரின்சஸ் பீச்சோட. அது உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப நிறையா எஃபெக்ட்டு, அதாவது இது ரொம்பவே சாதாரணமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நிறைய எஃபெக்ட் போட்டு நிறையா விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் முடிஞ்சு அடுத்த சீன் போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு விஷயம் அந்த மாதிரி டக்குனு காட்டுறாங்க. இந்த படத்தில் வந்து பிரின்சஸ் பீச்சோட ரொஸ்லினா கேரக்டர் காமிச்சிருக்காங்க, அவங்களோட சிஸ்டரு. அது வந்து கேம்லேயே வந்து அப்படி தான் இருப்பாங்க, சைட்டு முடிய வச்சு தான் இருப்பாங்க. இந்த படத்துலையும் அப்படி தான் இருக்காங்க. பட் வந்து அவங்க ஃபுல் ஃபேஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் படத்தில். இந்த படத்தில் பார்க்கும்போது பட் கேம் அக்யூரேட்டாக தான் இந்த படமும் இருந்திருக்கு. பட் கதை வந்து கேம் அக்யூரேட்டாக இல்லை. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து படத்துக்காக வந்து நிறைய விஷயம், நிறைய ஸ்க்ரீன் ப்ளே அந்த மாதிரி மாற்றிருக்காங்களே, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் நல்லா ஃபன்னாகவும் இருந்துச்சு. ஒரு படம் முடிய போகிறப்ப ஏதாவது ஒரு பாஸ் ஃபைட் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த படத்தில் இருந்துச்சு. அந்த பவுசர் கேரக்டரை விட அதோட சன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபன் பண்ணுறாரு. வில்லத்தனமாக இருந்தாலும் அது நிறைய இடத்துல சிரிப்பாக வருது. ஒரு படத்தை பார்த்தா அந்த ஒரு பல்லு மட்டும் இருக்கு அவருக்கு. ஏன்னா இப்போ தான் ஒரு சின்ன பையன் சன்னு அவங்க அப்பாவை காப்பாற்றி அப்புறம் கடைசியாக ஒரு எலும்பு கோடாகி வேறு லெவலில் வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு பர்சனலாக எந்த கட்டமும் போர் அடிக்கலை. சில பேர் வந்து இது மாதிரி சொல்லியிருந்தாங்க, இல்லை பார்ட் 1 மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு இப்போ சொல்ல போர் அடிக்கேன். நான் நல்லா ஃபுல்லாக ஒருவேளை நான் நிறைய அனிமேஷன் படம் வந்து ரொம்ப விரும்பி பார்க்கறதுனால நான் இது நல்லா ஃபன்னாக என்ஜாய் பண்ணேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. பட் வந்து அந்த ஃபாக்ஸ் வந்தார். ஃபாக்ஸ் நான் நினச்சேன் கெஸ்ட்ரோலாக வருவார் அப்படின்னு நினச்சேன். பட் கெஸ்ட்ரோலாக இல்லை. படத்தில் வந்து ஒரு ரோல் பண்ணுறாரு. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஃபுல் ரோல் பண்ணுறாரு. டாங்கி காங் இந்த படத்தில் இல்லை. ஏன்னா போன பார்ட்டில் வந்து ஒரு ஃபுல் பார்ட், அதாவது ஒரு half of the மூவியை வந்து இந்த டாங்கி காங் வந்து ஃபுல்லாக ரூல் பண்ணனால இந்த படத்தில் வந்து டாங்கி காங் இல்லை. ஓகேவா? ஸோ வந்து நிறைய லொக்கேஷன் யூஸ் பண்ணியிருந்தாங்க, நிறைய க்ரியேட்டிவிட்டியாக இருந்துச்சு. கேமில் பார்த்த நிறைய விஷயங்களும் இந்த படத்தில் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ கைஸ்,
நீங்கள் மாரியோ கேம் விளையாண்டுருந்தீங்க, உங்களுக்கு இந்த படத்தை பற்றி தெரியும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உண்மையுமே சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் ரிவ்யூஸ் எதுவுமே பார்க்காதீங்க. ஒன்ஸ் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்து பாருங்கள், உண்மையுமே நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ காய்ஸ், இதான் என்னோட ரிவ்யூ. இதோட இந்த வீடியோ முடிச்சுலாம் தொடர்ந்து உங்களை அடுத்த பார்க்கலாம். பாய் கைஸ்.